காமராஜர் ஏசியில் வாழ்ந்தாரு, ஏசியில் தான் இருந்தாருன்னு கட்டுக்கதைகளை அள்ளி வீசும் திருச்சி சிவா மற்றும் திமுகவுக்கு தரமான ஒரு பதிலடி கொடுத்து கிழித்து தொங்க விட்டுருக்காரு ஒரு இளைஞர். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஏசி இல்லாம தூங்கவே மாட்டாராம் யாரு? காமராஜர். தான் சாகும் தருவாயிலையும் தமிழ்நாட்டை நீங்க தான் காப்பாற்றணும்னு கலைஞரோட கையை கட்டி பிடிச்சி கொடுத்துட்டு போனாராம் யாரு? காமராஜர். என்னடே, ஒரு மனுஷன் உயிரோட இல்லைன்னா என்ன வேணாலும் பேசுவீங்களாடா? கொஞ்சம் விட்டீங்கன்னு வைங்களேன், ஸ்டார் ஹோட்டல்ல தான் தூங்குவாரு, படுப்பாரு, உருளுவாரு. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்காக தான் தன் உயிரையே மாய்த்து கொண்டாருன்னு அடிச்சு விடுவானுங்க. என்னடே, உலகத்திலேயே திமுக காரனுக்கு ஓட்டு போடுறதும் திருட்டு பையில வீட்டுக்குள்ள விடுறதும் ஒண்ணுதான்னு பேசினவர் தான் எங்க ஐயா காமராஜர். இதே ஐயா காமராஜர் அவர்களுக்கு 2 பொண்டாட்டி இருக்குன்ட்டாரு, கோடி கணக்குல பேங்க்ல முதலீடு பண்ணி வச்சிருக்காருன்ட்டாரு, எரும மாதிரி இருக்காருன்ட்டாரு. சொன்னதை மட்டும் விட்டுருங்க, நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, அதுல துண்டு சீட்ல நாய் மாதிரியும் குரங்கு மாதிரியும் எரும மாதிரியும் காமராஜர் அவர்களை சித்தரிச்சு அசிங்கப்படுத்தினவர் தான் இந்த ஐயா கருணாநிதி அவர்கள். சரி, எருமையெல்லாம் விட்டுருங்க, அது அந்த காலம். இந்த காலத்துக்கு வருவோம். நம்ம சென்னை கார்பரேஷன் இருக்குல்ல, அங்க ஒரு 139 தெருநாய்களுக்கு கருத்தடைப்பு பண்ணிருக்காங்க. எவ்வளவு பட்ஜெட் தெரியுமா? 20 கோடியா. நல்லா இருக்குல்ல? இதே சென்னை கார்பரேஷன் கீழே இருக்கிற டாய்லெட்ஸை மெயின்டைன் பண்ணி கிளீன் பண்றதுல ஒரு சின்ன ஊழல். ஷார்ட்டா சொல்றேன் கேளுங்க. சென்னை கார்பரேஷன் கீழே மொத்தமா 1431 கழிவறைகள் இருக்கு. அதுல ஒரு கழிவறையை ஒரு நாளைக்கு கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்காக அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 3 ரூபா 18 காசு. இது கரெக்டா எந்த ஆண்டுலன்னா 2022 கொடுக்கப்பட்ட பட்ஜெட். ஒரு மாசத்துக்கு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 1,36,000 ரூபாய் செலவாகுது. இது இந்த கழிவறைகளை மட்டும் கிளீன் பண்றதுக்கு. ஒரு வருஷத்துக்கு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 16,38,000 ரூபாய் செலவாகுது. இது 2022 ஆண்டு கொடுக்கப்பட்ட பட்ஜெட். இதுக்கப்புறம் தான் ரியல் கூத்தே இருக்கு. இதே 1431 கழிவறைகளை மெயின்டைன் பண்றதுக்கு 115 மடங்கு பட்ஜெட்டை ஏத்தி விட்டானுங்க. வெறும் 3.18 காசுக்கு கழுவப்பட்ட டாய்லெட்டை 364 ரூபாய்க்கு ஏத்தி விட்டானுங்க. அதுவும் ஒரு வருஷத்துக்கு கிடையாது, 8 ஆண்டுகளுக்கு கான்ட்ராக்ட். அதோட பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 53 கோடி ரூபாய், 8 வருஷத்துக்கு 430 கோடி ரூபாய். இந்த டாய்லெட்ஸ் எல்லாம் கிளீன் பண்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்ன ஒதுக்கப்பட்ட 16 லட்சம் ரூபாய் எங்க இருக்கு? ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒதுக்கப்பட்ட 53 கோடி ரூபாய் எங்க இருக்கு? யோசிச்சு பாருங்களேன். அதே பிரஷ், அதே லிக்விட், அதே 1431 டாய்லெட்ஸ், எதுவுமே மாறல. ஆனா அமௌண்ட் மட்டும் எகிரிடுச்சு. எத்தனை? 115 மடங்கு. இந்த டாய்லெட்ஸ் எல்லாம் கழுவுறதுக்கு 430 கோடி ரூபாவா? 430 கோடி ரூபாய்க்குள்ள லட்சணத்தை பாருங்களேன். அந்த காலத்துல சர்க்கரையில தொடங்கின நம்ம ஐயா இன்னைக்கு கக்கூசு நாயை கருத்தடைப்பு பண்றதுன்னு எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காரு பாருங்களேன். இப்ப தெரியுதா காமராஜர் அவர்கள் ஏன் நம்ம கிட்ட திருட்டு பயல வீட்டுல விடாதுன்னு சொன்னாருன்னு? இந்த வீடியோவை கண்டிப்பா பார்த்துட்டு திமுகவுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். நம்ம காமராஜர் ஐயா எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தாரு, எத்தனை அணைகள் கட்டினாரு, எத்தனை ஏழை குழந்தைகளை படிப்பதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த திமுக எந்த அளவுக்கு கேவலமான ஒரு அரசியல், கொச்சைத்தனமான அரசியல் அந்த காலத்திலையும் காமராஜர் ஐயா காலத்திலையும் பண்ணியிருக்கு, இந்த காலத்திலையும் பண்ணிட்டு இருக்கு. தொடர்ந்து மக்கள் திமுகவை புறக்கணிக்க வேண்டும், திமுகவுக்கு ஓட்டே போடக்கூடாது. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.